ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் கோர்ட்ரூம் ட்ராமாவாக வெளியான அசி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ராவி. இவங்க பேசிக்காக ஒரு கிரிமினல் லாயரு, ரொம்ப நல்ல மனசு படைச்ச ஒரு பொண்ணு இவங்க. அதே மாதிரி படத்துடைய ஆரம்பத்திலேயே பரிமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நமக்கு அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. பேசிக்காக அந்த பொண்ணு ஒரு மலையாளி பொண்ணு, ஆனால் டீச்சராக டெல்லியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த லேடி. இவங்க ஆக்சுவலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். இவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம், ஹஸ்பண்டு, ஒரே ஒரு சின்ன பையன். என்னதான் சம்பாதிக்கிறது கைக்கு வாய்க்கு தான் இருக்குது அப்படின்னா கூட கிடைச்சதை வச்சு ரொம்ப நிறைவாக வாழக்கூடிய ஒரு குடும்பம். அந்த மாதிரி சந்தோஷமான ஒரு லைஃப்பை தான் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன ஸ்டாஃப் கேதரிங் மாதிரி, ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. இருட்டில் தனியாக நடந்து வர்றாங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு கார் தன்னை ஃபாலோ பண்ணுறதாக இவங்க உணர்றாங்க. ஏதோ ஒரு சம்பவம் ஆக போகுதுங்கிற ஒரு சின்ன பதப்பதைப்பு அப்பயே உங்களுக்குள்ள கிரியேட் ஆகிடுது. இருந்தாலும் வேகமாக நடப்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்திலேயே இவங்களை ஓவர்டேக் பண்ணி வந்து அந்த கார் அப்படி மறைச்சிக்கிட்டு நிற்கிது. காருக்குள்ளேருந்து ஒரு 4-5 பேர் இறங்கி இந்த பரிமா லேடி இருக்காங்க இல்லையா, இந்த பொண்ணை தூக்கி குண்டுக்கட்டாக காருக்குள்ளே போட்டு கார் எடுக்கிறானுங்க அவனுங்க. இப்போ உள்ளே என்ன நடக்குது ஏது அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் கழித்து அந்த பொண்ணை உசுரை தவிர அந்த உடம்புல எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ரயில்வே ட்ராக்கில் தூக்கி வீசிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறானுங்க அவனுங்க. இப்போ அந்த பக்கம் வர்ற ஒரு நபர் இப்படி ஒரு பொண்ணு இந்த மாதிரி கிடக்குதே அப்படின்னு சொல்லி உடனே அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுடைய உடம்புல உசுரை தவிர எதுவுமே இல்லை. பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஏதோ உயிர் மட்டும்தான் இருக்குங்கிற நிலைமையில் அந்த பொண்ணு இருக்கிறா. இப்படி ஒரு விஷயம் பயங்கர சென்சேஷனலாக உடனே வந்து பிரேக்கிங் நியூஸாக எல்லா இடத்துலையும், பிரசன்ட் மீடியாவில் எல்லாத்துலேயும், நியூஸ் சேனல்ஸில் எல்லாத்துலேயும் வருது. அப்போ இந்த பொண்ணுக்கு எப்படியாவது நியாயம் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ராவி இருக்காங்களோ படத்துடைய கதாநாயகி, அவங்களே இந்த கேஸ் எடுத்துகிட்டு களத்தில் இறங்க போக அப்போ தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. இதில் இன்வால்வ் ஆன முக்கியமான பையன் ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட்டுடைய பையன். அவனும் கூட இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரும் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை பண்ணது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய பிக் ஷாட்டு, பணபலம், படைபலம்னு எல்லாமே என்கிட்ட இருக்குது. எதை வேணாலும் எத்தனை கோடி கொடுத்து வேணாலும் சுட்டி வர்றது, அப்படி சுண்டி வர்றதுக்குள்ளே நான் வாங்கிடுவேன், என்ன பண்ண முடியும் நேற்று அப்படின்னு ஒரு நபருக்கு எதிர நம்ம கதாநாயகி களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் உண்மையாக என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை கௌரவ் சோலங்கி அப்படிங்கிற நபரும் அனுபவ் சின்ஹா அப்படிங்கிற நபரும் சேர்ந்து எழுதி இதை அனுபவ் சின்ஹா தனியாக இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு டேட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இவங்க படமாக எடுத்திருக்காங்க. அதுவும் டெல்லியில் சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே எத்தனை கேசஸ் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டெல்லி மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் நடக்குது. அது வேறு விஷயம். ஏன் இப்போ ரீசெண்டாக கேள்விப்படல கோயம்புத்தூர், அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம். இந்த மாதிரி இந்தியாவில் 20 நிமிஷத்துக்கு ஒரு பெண் இல்லை ஒரு குழந்தை யாரை வேணாலும் இருக்கலாம், ஆனால் 20 நிமிஷத்துக்கு ஒரு பாலியல் பலாத்காரம் ஒரு நபர் பண்ணப்பட்டு அவங்க படுகொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுது. இதில் மேட்ரு என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 70-80% ஆஃப் கேசஸ் ஃபைல் பண்ணப்படுறதே கிடையாது. பல காரணங்களுக்காக, எங்கே நம்ம ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை எதுக்குங்க, ஐயோ நம்ம குடும்பமான மரியாதை எதுக்குங்க, அதெல்லாம் தேவையே இல்லை, என்ன நடந்தாலும் வீட்டுக்குள்ளே நம்மளோடய மறைச்சிக்கலாம், விடுங்க, இது வெளியே தெரிஞ்சால் தானே அடுத்து போகிறதுக்கு. இப்படி இந்த கௌரவமான மரியாதைக்கு பயந்து எத்தனை குடும்பம் கேஸ் ஃபைல் பண்ணாமன்னு சொல்லி 70-80% கேசஸ் ஃபைல் பண்ணப்படுறதே கிடையாதான். அந்த ஃபைல் பண்ணப்படுற 10-20% கேஸ் இருக்கு பாருங்க, அதை மட்டும் வச்சு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுது. அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண் பாலியல் பலாத்காரருக்கு உள்ளாகி அவங்க படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு. அப்போ இத்தனை கேஸுமே 100% கேசஸும் ரிஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட 30 செகண்ட் 40 செகண்டுக்கு ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகிறா அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் இந்த படம் நமக்கு உணர்த்தினது. இருந்தாலும் இந்த ரிஜிஸ்டர் ஆன அந்த 20 நிமிஷத்துக்கு ஒரு கேஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் சொன்ன அளவுக்கு இன்னொரு படத்தில் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். படம் பார்க்கும்போது அந்த ஒரு 20 நிமிஷத்திற்கும் நம்மளறியாமல் ஒரு வழி மைண்டில் வந்து டப்புன்னு பொட்டில் அப்படி நெத்தி பொட்டில் தட்டிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த டீம் பண்ணியிருக்கு. அது நல்ல ஆக்சுவலி ஒரு நல்ல தாட் ப்ராசஸ். ஆனாலும் அதை வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ட், நான் பெரிய இன்டெலெக்சுவல்னு காட்டுறதுக்காக அந்த விஷயத்தை அவங்க பண்ணலை. அந்த ஃபீல் என்ன, அப்போ இந்த டைமுக்குள்ளே, அந்த ஒரு படம் பார்த்துட்டு இருக்க டைமுக்குள்ளே அப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவத்தில் வந்து விக்டிமாக இருப்பாங்க அப்படிங்கிறத படம் பார்க்குற ஆடியன்ஸே ஃபீல் பண்ணணும், அவங்களுக்கு அந்த வலி என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காகவே வைக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 3 பேர். ஒன்று தாப்சி பண்ணு, அவங்க தான் படத்துடைய கதாநாயகியாக அந்த ராவிங்கிற கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ், அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. 2வது கனி குஸ்ருதி, அவங்க தான் அந்த விக்டிமாக
இருக்கிற ஒரு பொண்ணு. மூணாவதாக நம்ம ரேவதி ஜட்ஜாக பண்ணியிருந்தாங்க. 3 பேருக்கிட்டையும் வந்து அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸு. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, இருந்தாலும் இந்த 3 பேர் தான் குறிப்பிடப்பட வேண்டிய நபர்கள். இதில் தாப்சி பண்ணுடைய அந்த கிளைமேக்ஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு போஸ்ட் அவுட் ஆகி இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்களே கண்கலங்கி உடையிற அளவுக்கு ஒரு ஆர்குமெண்ட் அவங்க பண்ணுவாங்க கடைசியில். அந்த சீக்வன்ஸில் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஜட்ஜாக உட்காந்துருந்தாங்கல்ல ரேவதி, அவங்களே 1994 பிரியங்கான்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கதைக்களத்தை பேசின ஒரு படம் தான் இது. அந்த படமே 1993 தாமினின்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம் ஒன்று வந்தது. அந்த படத்துடைய ரீமேக் தான் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பிரியங்கா படம் 90s கிட்ஸ் பல பேர் இந்த கேடிவியில் போட்டப்பெல்லாம் பார்த்துருப்போம். இதே மாதிரி ஒரு ப்ரூட்டலான ஒரு சென்சேஷனலான ஒரு விஷயத்தை பற்றி பேசின ஒரு படம் தான் அது. அதில் கிளைமேக்ஸில் இப்போ அவன் கையை எங்கே வச்சிருந்தான்னு கேட்குறேன், நான் சொல்கிறேன் அவன் கையை எங்கே வச்சிருந்தான்னு சொல்லி பயங்கர போஸ்ட் அவுட் ஆகி கதறி அழுது ரேவதி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க ரேவதி அந்த பிரியங்கா படத்தில். கிட்டத்தட்ட இந்த படத்தில் தாப்சி பண்ணுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருந்தது. ரேவதி அப்படி இமிட்டேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல். இதை பார்க்கும்போது அதான் எனக்கு பட்டுன்னு மைண்டு போச்சு. மீதி 2 பேரும் கனிகுஸ்ருதி ரேவதி ஜட்ஜாக பண்ணியிருப்பாங்க. அந்த ரோலையுமே அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேக்கிங்காக என்ன தேவையோ அது இந்த படத்துக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த படத்துடைய மேக்கிங்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்க பண்ணுற ஒரு சம்பவம். அது என்னங்கிறத நான் சொல்லலை, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும். சரி, இது படம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மையாகவே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி திருப்பி ஒரு தடவையும் திருப்பி புதுசாக கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயங்கள், அதாவது 6 மாத குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகிறாங்க, அவங்க படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா இந்த பூனைக்கு யார் தான் மணி கட்டுறது? ஏன் இது வரைக்கும் கட்டலைங்கிறத விட இது ஏன் திருப்பி நடக்குது? தண்டனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க, அடுத்தடுத்து ஏன் திருப்பி நடந்துக்கிட்டே இருக்குது? இது ஒரு தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்ன நீங்கள் சுத்து போட்டு எந்த அரசாங்கம் ஆண்டாலும் சரி, யார் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, இந்த விஷயங்கள் நிற்கிறது அப்படிங்கிறது உலகளாவிய அளவிலேயே எவ்வளவோ முயற்சி பண்ணியும் யாராலையும் இதை தடுக்க முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படுதோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு தான் கொஞ்சமாவது நமக்கு ரிசல்ட் தெரியும். நம்ம ஒரு தடவையும் சும்மா 10 வருஷம் 15 வருஷம் அவர் மாதிரி ஜெயிலில் உட்காந்து ஜாலியாக சீட்லன்ட்டு கழிதுன்ட்டு வரட்டும் அப்படின்னு கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் திருப்பி அரங்கேறின வண்ணம் தான் இருக்கும். இதுக்கு தண்டனைகள் கொடூரமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்குதோ அதை பார்த்து ஒருத்தன் அடுத்து பயப்படணும். இன்னொரு மேட்ரு, நம்ம எப்படி பெண் பிள்ளைகளை இப்படியெல்லாம் இருங்கப்பா, இப்படிலாம் பார்த்து நடங்கப்பா, பேசும்போது இப்படிலாம் பேசுங்கப்பா, ஈவன் ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட இப்படிலாம் பார்த்து போங்கப்பா அப்படின்னு நம்ம எப்படி பாந்துவோமா ஒரு விஷயத்தையும் சேஃபாக இருக்கிறதுக்காக சொல்லி அனுப்புகிறோமோ, அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பு ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. பெண் பிள்ளைகளை எப்படி ட்ரீட் பண்ணுறது, ஈவன் அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம அக்கா நம்ம தங்கச்சியாக இருந்தால் நம்ம போய் உடனே ஹெல்ப் பண்ண மாட்டோம், நம்ம காப்பாற்ற மாட்டோம், ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த பிள்ளைக்கு முடிஞ்சதை உதவி பண்ண மாட்டோம். அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்க. பெண்களை எப்படி நீங்கள் மதிக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ஓன் மதிப்பீடே இருக்குது. இந்த விஷயங்களை முதல்ல ஆண் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக அந்தந்த பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு எறால நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா குற்றங்கள் அது மாட்டுக்கு எண்ணில் இடங்காமல் போய்கிட்டே இருக்குது. இந்த படத்தை பாருங்க, உண்மையாக அடல் கனடை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு A-certified படம் தான் சொல்லுவேன். இதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தே தீரணும். இது நிச்சயமாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் வாட்ச் படம். இந்த படம் சுவாரஸ்யமாக இருக்குது இல்லை இதெல்லாம் வேறு செம்மையான ஒரு படம், அந்த சந்தேகமே வேண்டாம். ஆனால் இந்த படம் எவ்வளவு பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு எக்கச்சக்கமான பாடங்கள் உள்ள இருக்குது. அதே மாதிரி சட்டத்துறையும் நீதித்துறையும் தயவு செஞ்சு இந்த தண்டனைகளெல்லாம் இன்னும் கொடுமையாக இல்லை கொடூரமான கடுமையான தண்டனைகளை நீங்கள் விதிச்சிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் கொஞ்சமாவது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு என்ன பண்ணாலும் போவோம், ஜாலியாக 7 வருஷம் கழிச்சு வெளியே வருவோம், 10 வருஷம் கழிச்சு வெளியே வருவோம்னா வெளியே வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி சம்பவம் அது கூட நடந்திருக்கு. நம்ம இந்தியாவில் போயிட்டு இத்தனை வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கூட எந்த தப்புக்காக ஒருத்தன் உள்ளே போனானோ அதே தப்பை திருப்பி பண்ணி ஒரு சம்பவம் ஒன்று அரங்கேறிச்சு. நம்ம ஊர்லேயே நடந்துச்சு அந்த கொடுமை. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் டெஃபினட்டாக இந்த படம் நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாகவும் உங்களை உலுக்கி எடுக்க போகிற ஒரு படம் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்களை அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், பார்த்தே தர வேண்டிய படம். பாருங்கள். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.